ஹாய் வியூவர்ஸ்! மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், மட்டனை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி, க்ளீன் பண்ணி நான் என்ன செஞ்சுருக்கேன், தண்ணியில் 2, 3 தடவை அலசி தனியாக எடுத்து வச்சுட்டு, நீங்கள் அடுப்பில் என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில், கடுகு, வெங்காயம் போட்டு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட மஞ்சத்தூள், காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா என்ன செய்யுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட சில்லி பவுடர், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா அண்ட் மட்டன் மசாலா. இது 4யும் ஆட் பண்ணி என்ன செய்யுங்க, நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் அந்த மசாலாவோட என்ன ஆகணும், நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும். இது கூட நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு உருளைக்கிழங்க நான் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா, தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகு, பெருஞ்சீரகம், சீரகம் அண்ட் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டேன். அந்த பேஸ்ட் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, அந்த மட்டன் கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சால்ட் செக் பண்ணிவிட்டு, மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுருங்க. 15 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நல்லா ஸ்மெல்லோட மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு நீங்கள் நினச்சிங்க சாதத்தோட ஊத்தி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க் யூ.